Hello guys, welcome back to our channel. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக் புல்லட் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ஓட மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ எந்த அடிப்படையில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாகவே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் பெட்ரோல் தான் போடுவோம். ஃபஸ்ட்டு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 51,000 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 51,000. டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க. பவர் தானே பில் வேணும். போதும். லிக்விட் பண்ணிடுங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 51,000 கிலோமீட்டரில் பெட்ரோல் போட்டிருக்கோம். டோட்டல் லிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 லிட்டர்ஸ் 0.44 ml கிட்டத்தட்ட போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 100 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட போகிறோம். ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்போ நம்ம எடுக்கிற இடத்துல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டிட்டு அங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட போகிறோம். ஸோ அதோடைய கால்குலேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 100 கிலோமீட்டர் நான் வந்து ரீச் ஆகிட்டு திரும்ப பெட்ரோல் போடுவேன்ல, அப்போ பெட்ரோல் போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்குலேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா புல்லட் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு மைலேஜ் அப்படின்றது ஹைவே மைலேஜ் ஒன்று வரும், சிட்டி மைலேஜ் அப்படின்றது இன்னொன்று வரும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு நம்மளோட கிளச்சு பிரேக் இதெல்லாம் அப்ளை பண்ணி ஸோ த்ராட்டில் வந்து விட்டு பிடிப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலோட கன்சப்ஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமாகும். அதனால் லைக் அரௌண்டு 30 to 35 வரைக்கும் தரும். நீங்கள் ஹைவேல போனீங்கன்னா மினிமம் 35 to 40 இல்லை 45 தரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்குது. இன்றைக்கி நம்ம அதையுமே செக் பண்ணி பார்த்துடலாம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய R15 வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பவர் பெட்ரோல் போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன் அப்படின்னா லைக் நைட்ரஜன் ஏர் இருக்குது பார்த்திங்களா பைக்கில், அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்ரஜன் ஏர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்காது. சில பெட்ரோல் பங்க்ஸில் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் நைட்ரஜன் ஏர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப ரீஃபில் பண்ணும்போது நைட்ரஜன் ஏரே தான் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்ரோலும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து பவர் பெட்ரோல் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பவர் பெட்ரோலே தான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம போகிற இடத்துல எல்லாமே பவர் பெட்ரோல் இருக்குமா அப்படின்னா அது டவுட்டு தான். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பவர் பெட்ரோல் கிடைக்காது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் என்னோடய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணுறது நல்லது. இல்லை நான் டேங்க் ஃபுல் பண்ணிப்பேன். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க, அந்த இடத்துல டேங்க் ஃபுல் பண்ணுறீங்க அப்படின்னும் போதும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கிடைக்காம போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 51,000 நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் அடித்தோம். இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ரஃபாக வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்னு எடுத்துக்கிறேனே. இப்போ ரவுண்டாக 100 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு பதிலாக என் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு 40 கிலோமீட்டர்ஸ் தரும்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஜட்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஹைவேல தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது அடிக்கடி நம்ம கிளச்சு பிடிக்க மாட்டோம், பிரேக் பிடிக்க மாட்டோம், வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் டு பி ஹை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 120 கிலோமீட்டர்ஸ், அதாவது 51,120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதை க்ரூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ண போகிறோம். கால்குலேஷன் உங்கள் வண்டியில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெட்ரோல் இருந்திருக்கு நம்மளுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டில் தி நெக் நீங்கள் எவ்வளோ போடுறீங்க அப்படின்னு சொல்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 120 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னும்போது ஒரு சர்டன் லிட்டர் ஆஃப் பெட்ரோல் வந்து குறையும். லைக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டிலேருந்து 3 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்மளுக்கு ஃபில் ஆகுது அப்படின்னும்போது அப்போ நம்ம வந்த கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 120 டிவைடட் பை 3. ஸோ அப்படின்னு போடும்போது ஏன்னா 3 லிட்டர் கன்சியூமர் இருக்குல்ல, அதை டிவைட் பண்ணும்போது அப்போ 40 கிலோமீட்டர்ஸ், 40 × 3 = 120 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கணும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் வந்து அசியூம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம் கைஸ்.
டேர்ன் பண்ணுறது, இந்த வண்டியோட ரேடியஸு இதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணி இதை திருப்பி, அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம் பாருங்கள், அதெல்லாம் எப்படி ஓட்டுவாங்க அப்படின்றது தான் தெரில. இப்போ நீங்கள் போகிற ரோட்டில் பாருங்கள், ரொம்ப லைக் டெட்லியஸ்ட் ரோடுன்னு சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் தி மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய ஒரு பிளேஸ் தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொப்பூர். இதெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர்னு இல்லை, ரொம்ப ஒரு ஸ்கில்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். சரி, நம்ம திரும்ப பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போ 120 கிலோமீட்டர்ஸ் டிவைட் பை 3 லிட்டர் அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு 40 கிலோமீட்டர் மைலேஜ் தருது அப்படின்றத நம்ம ஓவராலாக அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த பெஸ்ட் ஃபியூவல், உங்களோட பைக்கோட ஃபியூவல் இப்போ எவ்வளோ கன்சியூம் பண்ணுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டேங்க் நெக் ஃபியூவல் அப்படின்ற மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேங்க் எம்டி பண்ணிவிட்டு 1 லிட்டர் போட்டு கூட நம்ம இது பண்ணலாம். பட் எம்டி பண்ணிவிட்டு நம்ம பெட்ரோலை தூக்கிட்டு போட்டு அந்த 1 லிட்டர் நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அதனால் நம்ம இப்படி கால்குலேட் பண்ணலாம். எப்படியும் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்சி போயிட்டுருக்கேன். ஸோ அதை விலாகாக பண்ணலான்னு நினச்சேன். பட் பெருசாக எந்த கண்டென்ட்டும் இருக்க போகிறதில்ல, எதுக்கு தேவையில்லாமல் கண்டென்ட் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டேன், எதுவும் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ நம்ம இது கிலோமீட்டர் மட்டும் கரெக்டாக ஒரு 120 கிலோமீட்டர் க்ரூஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப பெட்ரோல் போடும்போது எவ்வளோக்கு பெட்ரோல் அடிக்கிறேன், ஸோ நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணுவோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணியாச்சு. 51,000 வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் வந்து நம்மளுக்கு 60 இருக்கிறோன்னு தெரியல, கரெக்டாக 100, 101 ஆகுது. நம்ம வந்து கரெக்டாக ஒரு 120 இல்லை 160 கிலோமீட்டர்ஸில் பெட்ரோல் போடுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போட்டோம், ஹெச்பியில் தான் போட்டோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பிலே போடலாம். ஸோ எவ்வளோ தூரத்தில் ஹெச்பி கிடைக்குதுன்னு பார்த்துட்டு ஹெச்பியில் திரும்ப நம்ம டேங்க்கு அதே நெக் வரைக்கும் ஃபில் பண்ணி அப்புறம் கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா தெரிய போகுது. மைலேஜை பார்த்துட்டு நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க, நம்மளுக்கு அதே வண்டி தான். நானும் புல்லட்டு தான் வச்சுருக்கேன், நீயும் புல்லட்டு தான் வச்சுருக்க, அது எப்படி உனக்கு இவ்வளோ மைலேஜ் தருது அப்படிலாம் கேட்கக்கூடாது. எனக்கே தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் செக் பண்ணுறோம், எவ்வளோ கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டுற ரோடு, அப்புறம் நான் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 80 கூட தான் பார்த்திங்கன்னா க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 80க்கு மேலே போல் 75, 80, 60 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே லெவலில் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஃபுல் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இருக்குது, ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தான் பிடிக்கும். நெக் வரைக்கும் அடிச்சிருங்கண்ணா, இன்னும் நெக் வரைக்கும் அடிச்சிருங்க, ஃபுல்லாக அடிச்சிருங்க. மேலே நெக் வரைக்கும் அடிங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 125 கிலோமீட்டர்ஸ். 125 டிவைடட் பை 2.910 42.95. ஸோ ஹலோ கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க 51125 நம்ம கடைசியாக பெட்ரோல் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டோம். 51,000 போட்டோம். எக்ஸ்ட்ரா 125 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து சரி 125 இப்போ திரும்ப டேங்க் ஃபுல் பண்ணலான்னு சொல்லிட்டு நெக் வரைக்கும் திரும்ப ஃபில் பண்ணேன். 2.910 லிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாச்சு. ஸோ மொத்த கிலோமீட்டர் நான் ஓட்டிகிட்டு வந்தது 125 டிவைடட் பை 2.910 போட்டால் 42.95, அதாவது 43 கிலோமீட்டர் வந்து காட்டுது. ஏன்னா ஒரு லிட்டருக்கு 43 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூஸ்லாம் பண்ணிட்டு வரல, 88 தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் பண்ணிட்டு வந்தேன். கிளச்சும் பிரேக்கும் அவ்வளோ நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஒரு ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருந்தேன். அப்ராக்சிமேட்டாக 14 வச்சுக்கலாமே ஒரு ஹைவேல. புல்லட் பற்றி இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் நீங்கள் ஒரு புல்லட் பிரியராக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until and unless, thank you all, bye bye, love you.